நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய 4th லெசன் இது. ஸோ வாட் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்ற லெசன் தான் இது. ஸோ வாங்க இந்த லெசன் பார்க்கலாம். எது வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு 1 to 10 9 வரைக்கும் நம்பர்ஸ் தெரியலையா? சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது எது மிஸ் ஆனாலும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுதிடணும். அதுதான் இந்த லெசன். இந்த ஆர்டரில் எப்படி வேணாலும் மிஸ் பண்ணி கேட்பாங்க. நடுவில் கண்டுபிடிச்சி நம்ம எழுதுறது தான் இந்த லெசனே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்வர்ட்னா முன்னேருந்து 1லேருந்து 9 வரைக்கும் எழுதணும். ஸோ 1 2 3. ஸோ அகைன் 4 மிஸ் ஆகுது. 4லேருந்து எழுதுங்க. 4 5 6 7 8 9. ஸோ இப்போ ஃபார்வர்டில் எழுதியாச்சு. இப்போ பின்னாடி வந்து எழுதணும். ஸோ 9 8 7 6 5 4 3 2 1. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நிறைய நம்பர் மிஸ் ஆகுது. நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 1 மிஸ் ஆகுது. 2 எழுதிக்கோங்க. 3 4 5 6 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன வரும்? 7 8 9. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்வேர்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி எழுதுறது? 9 8 7 6 6க்கு அப்புறம் முன்னாடி என்ன வரும்? 5 4 3 2 1. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லேயும் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து அது ஃப்ளார் கிட்ட போகணுமா? நீங்கள் வந்து நம்பர் கரெக்டாக சொன்னால் தான் அதால் அது ஃப்ளவர் கிட்ட போக முடியுமா? ஸோ நம்ம சொல்லுவோமா? 9 8 7 6 5 4 3 2 1. ஸோ அந்த ஃப்ளார் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாயின் த நம்பர்ஸ் இன் ஃபார்வேர்ட் ஆர் பேக்வேர்ட். ஸோ ஜாயின் பண்ணணும். நம்பரை 1 2 அப்படியே 3க்கு வந்துடணும். அப்படியே 4க்கு வந்து அப்புறம் 5 வந்து 6 7 8 9. நமக்கு ஒரு அழகான டக் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள். ஸோ இப்போது முன்னாடி இருக்க நம்பர் சொல்லணும். இப்போ 2 சொன்னோன்னா 2க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படி கேட்டால் 3ன்னு எழுதணும். ஸோ இப்போ 3க்கு பின்னாடி என்ன வரும்? 4. ஸோ இந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் வேர்ட்ஸை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ பிஃபோர் வேர்ட்ஸ் முதல்ல முன்னாடி வர வேர்ட். ஃபஸ்ட் இங்கே நமக்கு 4 கொடுத்துட்டாங்க. 4க்கு முன்னாடி என்ன வரும்? 3. ஸோ அப்போ 3. நெக்ஸ்ட் இங்கே 7 கொடுத்துருக்காங்க. 7க்கு முன்னாடி 6. ஸோ அகைன் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. 5க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ 9க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? வெரி குட், 8 கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் த நம்பர். ஸோ இப்போது ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. 2க்கு அப்புறம் என்ன வரும்? 3. ஸோ இப்போ 6 கொடுத்துருக்காங்க. 6க்கு அப்புறம் 7. ஸோ இப்போ நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. 3க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 4. ஸோ அப்புறம் 8 கொடுத்துருக்காங்க. 8க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னா 9. ஸோ நெக்ஸ்ட் இப்போது 2 நம்பருக்கு நடுவில் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 1க்கும் 3க்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னா 3 இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இப்போ 2 கொடுத்துருக்காங்க, 4 இருக்காங்க. 2க்கும் 4க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும்? 3. ஸோ 7க்கும் 9க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும்? 8. அப்புறம் 5க்கும் 7க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னா 6. அப்புறம் 4க்கும் 6க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும்? 5. ஸோ அதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், கம்ப்ளீட் த ஸ்கிப் ஃபார்வர்ட் கவுண்டிங். ஸோ என்னென்னா நம்ம எழுதும் போது நடுவில் ஒரு நம்பர் வந்து விட்டுட்டு நம்ம எழுதணும். ஸோ இப்போ இங்கே 1 இருக்கா, நடுவில் 2 இங்கே விட்டாச்சு, அப்புறம் 3. ஸோ 4 இங்கே கீழே விட்டுட்டோம், அகெயின் 5. ஸோ 6 கீழே விட்டாச்சு, மேலே 7. ஸோ 7க்கு 8 விட்டாச்சு, அப்புறம் அகெயின் 9. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கிப் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ அதே மாதிரி விட்டு எழுதணும். 1 2 வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு, 3 4 வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு, 5 6 ஸ்கிப் பண்ணியாச்சு, 7 8 ஸ்கிப் பண்ணியாச்சு, 9. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ கவுண்ட் ரைட் அண்ட் டிக் மோர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை இருக்குன்னு, அதை வந்து எழுதுங்க. எது அதிகமாக இருக்கோ அதை டிக் பண்ணுங்கள். ஸோ இதில் 5 பால்ஸ் இருக்குது. ஸோ 5 தான் அதிகம், டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 8 இருக்குது. ஸோ இது அதிகம். ஸோ இது வந்து கம்மியாக இருக்கிறத வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 8 இருக்குது, இதில் 9 இருக்குது. ஸோ இது அதிகம், 8 தான் கம்மி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 8 வந்து டிக் பண்ணணும். ஸோ கவுண்ட் ரைட் அண்டு டிக் த கிரேட்டர் நம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இருக்கிறத வந்து கவுண்ட் பண்ணி டிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 7 லீவ்ஸ் இருக்குது, 7 லீவ்ஸ் இருக்குது. இதில்னா வெறும் 5 லீவ்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 7 வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 பேட் இருக்குது, ஆனால் இதில் 8 பேட் இருக்குது. ஆனால் அது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலர் நம்பரை தான் வந்து டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 6 டிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரா அண்ட் இந்த பாக்ஸில் இருக்க அளவுக்கு அதே சேம் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்க பாக்ஸ்லேயும் வரணுமா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வரையணும்னு நம்ம பார்க்கலாம். இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ அப்போ இதில் 1 2 3 4 தான் இருக்குது. அப்படின்னா நம்ம 2 வரையணும். 5 6 2 ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 பலூன் இருக்குது. ஆனால் இதில் வெறும் 4 தான் இருக்குது. அப்போ இன்னும் 3 வரையணும் இல்லையா? இப்போ 3 பலூன்ஸ் வரைஞ்சிக்கோங்க.
இப்போ என்னங்க 1 2 3 4 5 6 7 பலூன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அகைன் இதில் பாருங்கள் 1 2 3 4 5 ஸ்மைலிஸ் இருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு ஸ்மைலி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 வந்து மிஸ் ஆகுது. அப்போ 4 வரைங்க 1 2 3 4. ஸோ சர்க்கிளில் கிரேட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதிகமாக இருக்க நம்பரை வந்து சர்க்கிள் பண்ணும். 5 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசு. 1 3 தான் பெருசு. 7ஓட 9 தான் பெருசு. ஸோ 2ஓட 5 பெருசு. 4ஓட 7 பெருசு. ஸோ மார்க் பண்ணி இப்போ சின்ன நம்பர்லாம் ரவுண்ட் பண்ணணும். 3 பெருசு. 3ஓட சின்னதாக குட்டி நம்பர். 5ஓட 3 குட்டி நம்பர். அப்புறம் 6ஓட 4 வந்து குட்டி நம்பர். 8ஓட 4 குட்டி நம்பர். 6ஓட 2 வந்து சின்ன நம்பர். ஸோ அதனால் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. Draw more balls in the first box than the second box. ஸோ மொதல் பாக்ஸில் நிறைய பால் இருக்கணுமா ரெண்டாவது பாக்ஸோட. அப்போ நான் இதில் 3 தான் இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதில் 4-5 பாலை வந்து நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். அப்போ அதிகமாகிடும் இதில். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாக்ஸில் தான் நிறைய ஆப்பிள் இருக்கணுமா. ஃபஸ்ட் பாக்ஸில் கம்மியான ஆப்பிள் தான் இருக்கணுமா. அப்போது இதில் நிறைய ஆப்பிள்ஸ் வரைஞ்சிட்டு இதில் ஒரு 3 ஆப்பிள் மட்டும் வரைஞ்சிடலாம். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ கவுண்ட் அண்ட் டிக் த மோர். ஸோ கவுண்ட் பண்ணுங்கள், எழுதுங்க, அது எது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ இதில் 9 இருக்குது. ஸோ இப்போ எது அதிகம்? 9 தான் அதிகம். ஸோ நான் இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் பேக்வேர்ட் கவுண்ட். ஸோ பின்னாடி இருந்து எண்ணிட்டு போகணும் பேக்வேர்டு அப்படின்னா. இப்போ 9 8 7 6 5 4 3. ஸோ இப்படி எழுதிக்கோங்க. ரைட் த நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ 8 கொடுத்துருக்காங்க. 8க்கு முன்னாடி பின்னாடி என்ன நம்பர் வரும்? முன்னாடி வந்து 7 வரும், பின்னாடி 9 வரும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் தான் கிரேட்டர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 பெருசா 9 பெருசா? கிரேட்டர். ஸோ 9 தான் பெருசு. ஸோ 9 வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் த ஃபார்வர்ட் ஸ்கிப் கவுண்ட். ஸோ ஒரு நம்பர் நடுவில் விட்டு விட்டு எண்ணணும்னு சொன்னலையே, அந்த மாதிரி இப்போ எழுதணும். ஸோ 2 வந்து விட்டாச்சு. இப்போ அகைன் என்ன எழுதணும்? 3. 4 வந்து கீழே விட்டாச்சு. மேலே என்ன பண்ணணும்? 5. 6 நம்ம கீழே விட்டுறணும். அப்போ மேலே என்ன எழுதணும்? 7. 8 வந்து கீழே விட்டாச்சு. இப்போ மேலே என்ன எழுதணும்? 9. 1 3 5 7 9 தான் இதோடைய ஆன்சர். ஸோ வாட் ஐ லேர்ன்ட். ஸோ என்ன படிச்சிங்க அப்படின்றத இந்த ஸ்மைலி பம்மில் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிக் த ஆப்ஜெக்ட் தட் ரோல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். எது வந்து உருண்டு போகும் சரிஞ்சு போகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோல் ஆகும் ஸ்லைட் ஆகும். ஸோ இந்த டயர் தான் இல்லையா, அந்த டயரை இப்படி இந்த டைரக்ஷனில் வச்சு விட்டால் அப்படி சறுக்கிட்டே போகும். ஸோ இப்போ இது இருக்க மாதிரியே விட்டால் அப்படி ரோல் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கவுண்ட் த ஃப்ளார்ஸ். எத்தனை ஃப்ளார் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் ஆஃப் டாட் இன்சைட் த பாக்ஸ். ஸோ பாக்ஸுக்குள்ளே எத்தனை டாட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5. ஸோ எத்தனை இருக்குது? 5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் த நம்பர்ஸ் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ 7 கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஃபோர் என்ன வரும்? 6. ஆஃப்டர் 8. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 8 தான். ஸோ 3ஓட 8 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். 8 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீட் த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட் அ பேட்டர்ன் ஆஃப் யுவர் ஓன் கலர்ஸ். நீங்களே பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்க் எல்லோ பிங்க் எல்லோ பிங்க் எல்லோ பிங்க் எல்லோ பிங்க் எல்லோ பிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ளூ ஸ்கை ப்ளூ, க்ரீன் ப்ளூ ஸ்கை ப்ளூ, க்ரீன் ப்ளூ ஸ்கை ப்ளூ, க்ரீன் அகெயின். ஸோ இந்த மாதிரி உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 5 கொடுத்துருக்காங்களா, 5 வந்து நம்ம வரையணும். ஸோ இங்கே 8 கொடுத்துருக்காங்கன்னா 8 பிக்சர்ஸ் நம்ம வரையணும். ஸோ உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸ்டாரே வரைஞ்சிக்கலாம், இல்லை டெடி பேர் கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 5 கவுண்ட் இருக்கணும். 1 2 3 4 5. ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 வந்துருச்சா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.